உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக குரு பெயர்ச்சி துலா ராசி பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி? அபாரமான ஒரு அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, நடந்த சனி பயிற்சியும் கூட, ராகுகேது பயிற்சியும் கூட இருக்கிற ராசியிலேயே துலா ராசி தான் மிகவும் சிறப்பு, மிகவும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, எந்தெந்த வகையில் அவங்க நல்லா இருப்பாங்க? ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. ராசிக்கு 6ல் சனி வர்றது சிறப்பு, 6ல் சுக்கிரன் வர்றதும் சிறப்பு தாங்க. ராசிநாதனாவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? 1. 11ஆம் அதிபதி 7ல் பார்வை செய்கிறார். ஆக ராசி பொலிவோடு இருக்குது. என்ன நடக்கும்? பாக்கியஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு குரு பார்க்குறார், ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, இதற்கு என்ன அர்த்தம்? 3ஆம் இடம் எதை குறிக்கும்? தைரியம், புகழ், செல்வாக்கு, என்ன இந்த எழுத்து, எக்ஸாம் போன்ற அமைப்பில் ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது படிப்பில் ஒரு விஷயம். 15 வயசு 16 வயசு குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போவாங்க. என்ஜினியரிங் படிக்கிறவங்களாக இருந்தால் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் முடித்து வெளியே வருவாங்க. மருத்துவம் சார்ந்த துறையில் டாக்டருக்கு படிக்கிறவங்களாக இருந்தால் டாக்டருக்கு சீட்டு கிடைக்கலங்கிறவங்க சீட்டு கிடைக்கும், படித்து வெளியே வருவாங்க. அப்போ டாக்டர் சீட்டு எதிர்பார்க்குறவங்க, என்ஜினியரிங் சீட்டு பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே படிப்பில் உயர்நிலை கல்வி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அது எல்லாமே துலா ராசிக்காரனுக்கு நடக்கும். இப்போ ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. உங்களுடைய பெத்த பிள்ளைங்க, பெத்த குழந்தைங்க உனக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் சம்பாரித்து கொடுப்பாங்க. என் பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் என் ஸ்கூலில், அது உனக்கு கௌரவம் தானே. என் பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட், கௌரவம் தானே. என் பொண்ணு நீட் பாஸ் பண்ணிட்டா, மெடிக்கல் பாஸ் பண்ணிட்டா, ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நீ எத்தனை லட்சமாக கடன் வாங்கி கூட நீ அப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க, அது வேறு விஷயம். சந்தோஷமாக இல்லையா? அப்போ அந்த சந்தோஷத்தை எல்லாமே குழந்தைகள் மூலியமாக பெற்றவங்க பெறக்கூடிய ஒரு அமைப்பு துலா ராசிக்கு இப்போ உண்டு. வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு படித்து முடிச்சிட்டா வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், உறுதியாக வேலை கிடைக்கும். எந்த துறையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த துறையில் கிடைக்கும். இதில் இன்னொன்று என்ன, கால்நடை படிப்பு படித்தவங்க, கால்நடை மருத்துவர், கால்நடை மருத்துவராக வந்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், படிப்பீங்க, பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணி முடித்தவங்க வேலைக்கு போயிடுவீங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு அதே தான். ராசிநாதன் வலுக்கிறார். ராசிநாதனை பொறுத்து தான் மற்ற எல்லாமே. குரு வலுத்து ராசியை பார்க்குறார். மனைவி சந்தோஷமாக வச்சுருப்பீங்க, குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுருப்பீங்க, குழந்தைகள் மனைவி எல்லாம் சேர்ந்து உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. என்ன, உங்களுக்கு தெரியாமல் பொண்ணு சம்பாரித்து காசு வச்சுருக்கேன், இதை வச்சு எதாவது எடுங்க பாஸ். பொண்ணு சம்பாரித்து உங்களுக்கு கொடுக்குதுங்க, பையன் சம்பாரித்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க, அந்த பணத்தை வாங்கி நீங்கள் நகை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கார் வாகனம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. மனைவிக்கு தேவையான நகை நட்டு வாங்குறீங்க, குழந்தைகளுக்கு தேவையான நகை நட்டுலாம் வாங்குறீங்க. குழந்தைகளே சம்பாரித்து கொடுக்குறவங்க ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த துலா ராசிக்கு ஒரு வீட்டில் உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் வருமானத்தில் இருப்பாங்க. அந்த 4 பேர் வருமானமும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் இடம் வாங்குகிற அமைப்போ இல்லை பெரிய பங்களா கட்டுற அமைப்போ அங்கே வந்துடும். அது சந்தோஷம் எப்போ வரும்? ஆள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வருமானம் பண்ணிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட கூட டைம் இல்லாமல் டக்குன்னு பறக்கிறாங்க பாரு தொழிலுக்கு, வேலைக்கு. அந்த ஸ்பீடு அங்கே கொடுக்கும். ராசிநாதன் சுக்கிரன் வலுத்தவங்க உட்காந்தனால அசுர வேகத்தில் செயல்படும். 6 மாதம் சம்பாதிக்கிற வருமானத்தை 6 நாளில் சம்பாதிக்கிற அமைப்பு தான் அங்கே பெரும்பாலும் கொடுக்கும். அப்போ ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் செல்வாக்கு அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசிக்கு 10ல் செவ்வாய், ராசிக்கு 9ல் குரு, என்ன ராசிக்கு 7ல் சூரியன் புதன், ராசிக்கு 6ஆம் இடம் அரசு வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் தான் சுபத்துவம் அப்படின்னு சொல்கிறேன். அரசு வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவம் தான் 2, 6 அரசு வேலையை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போ 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வளர்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். என்ன, இப்போ உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறதும் 6ஆம் அதிபதி படுத்து நிற்கிறதும் என்ன, எதிரிகள் நம்மளை எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் உங்களை விட்டு ஒதுங்கி தான் நிற்பான், கெட்ட வர மாட்டான். பணம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தனா கூட கடன் சாதாரணமாக கடன் நீங்கள் வாங்க மாட்டீங்க, பணத்தை வச்சிருன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவான். அடுத்தனுடைய பணம் உங்கள் கையில் புழங்கிட்டு இருக்கும்.
இது எல்லாம் இந்த அமைப்பில் இப்போ இந்த ராசியை குரு பார்க்குற அமைப்பில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். எவனோ எவன் வீட்டு பணமாக கொண்டாந்து இது வயசு சார் நான் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்குறேன் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னா அதை நீ அவனுக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் விட்டு நீ சம்பாதிக்கலாம். அப்போ எந்தெந்த வகையில் லாபங்கள் பெருகுது, எந்தெந்த வகையில் நிம்மதிகள் பெருகுது, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் போய் கேந்திரத்தில் நீச்சமானாலும் கூட பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தனம் பெருகிட்டு தான் இருக்கும். நீச்ச அமைப்பு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பீங்க. சில பேர் சுய தொழிலில் பெரிய லெவலில் சம்பாதிக்கிற லெவலுக்கு பிள்ளைங்களுக்கு தொழிலை நீங்கள் பண்ணுவீங்க. அந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவகாதிபதி துலா ராசிக்கு அவர் 7ல் இருந்து பார்க்கறதுனால தகப்பன் செஞ்ச தொழில், தகப்பன் அதாவது உங்கள் குடும்பத்தில் வானடி வாலியாக பாட்டன் தொழில் அப்பா பார்த்தார், அப்பா தொழில் இப்போ மகன் பார்க்க போகிறாரு. ஆக தகப்பன் செஞ்ச தொழிலை நீங்கள் செஞ்சு, ஏன்னா அந்த தொழிலாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். சில பேர் நிறைய பேர் இது என்ன சொல்கிறது, இந்த பிஸ்லரி வாட்டர் தயார் பண்ணுறாங்க, அதை அப்பா செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் பெரிய கம்பெனியாக மகன் அதை வச்சு அப்பா வச்சு கொடுத்துருவார். அந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார். ஆக நீர் சார்ந்த அமைப்பு, நிலம் சார்ந்த அமைப்பு, இதை கண்டு நீங்கள் வளர்கிற அமைப்பு, தொழிலில் வளர்ச்சி, ஒன்றுக்கு மேற்பட்ட 3-4 தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப பிஸியாகவே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. தொழில் அமைப்பு அட்டகாசமாக கைகூடும். ராசியும் குரு பார்க்குறாங்க போது குழந்தைங்க தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அசுர வளர்ச்சியில் இருப்பாங்க. குழந்தைங்கள நீங்கள் அந்த குழந்தைங்க சொல்கிற ஐடியா, அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது அந்த 100% நன்மை குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும், உன்னுடைய சுற்றியுள்ள உன்னுடைய குடும்ப உறவுகள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். உன்னுடைய குடும்ப உறவுகளில் எல்லாமே சம்மந்தப்படுவாங்க. மனைவி மட்டும் இல்லை, உன்னுடைய அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அக்கால் தங்கையாக இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாமே சேர்ந்து ஒரு துறையில் ஒரு தொழிலில் நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு, அந்த தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு, சிறப்பாக வருமானம் பண்ணுற அமைப்பு கண்டிப்பாக அங்கே நடக்கும். வருமானம் இருந்தால் தாங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணாலும் காசு வேணும், ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் காசு வேணும், பையங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் காசு வேணும். இல்லை இப்போ எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுது இல்லை. காசு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்குல்ல. அப்போ அந்த காசை நம்ம சம்பாதிக்கிற அமைப்பு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு, இது 3 பயிற்சியுமே, ராகு கேது பயிற்சி உள்பட 3மே மிக மிக சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஆக துளாராசிக்காரர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, நல்ல மன நிறைவோடு இருப்பீங்க, நல்ல லக்ஸரியாக வாடுவீங்க. எப்படி வேணுமானு வாழ்கிறதுக்கு பணம் வேணும் இல்லை, எப்படி வேணுமானு வாழலாங்கிறது பணம் வேணும். இப்படி தான் வாழுங்கிறது கட்டுப்பாடுங்கிறது குரு, எப்படி வேணுமானு வாழணுங்கிறவர் சுக்கிரன். அந்த ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறனால எதையுமே டக்குன்னு போவீங்க, டக்குன்னு வாங்கிட்டு வருவீங்க. இந்த கார் வாங்கினீங்க, கார் எப்போ புக் பண்ணுறீங்கன்னே தெரியாது. அடுத்த நாள் காலையில் வீட்டில் கார் நிற்கும். எப்போ வாங்கினா என்னென்னு பக்கத்து வீட்டுக்காரெலாம் ஆச்சரியப்படுவான். ஒரு வண்டி வாங்கினா கூட சாதாரணம் தான், பட்டுன்னு அதை முடிச்சிடுவீங்க. அந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அசுரகுரு. அந்த அசுரகுரு வேகம் உங்களுக்கு அசுர வேகத்தில் எல்லாமே பொருள் நகை நட்டு எல்லாம் சேர்க்குற அமைப்பு இங்கே பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக தொழில் வேலை வாய்ப்பில் ஃபஸ்ட்டு நம்பரில் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது, கௌரவம் இருக்குது, மரியாதை இருக்குது. காரணம் என்னென்னா 3ஆம் இடங்கிறது புகழை குறிக்கும், 3ஆம் இடம்ங்கிறது தைரியத்தை குறிக்கும், 3ஆம் இடங்கிறது அரசு துறைக்கு அரசு எக்ஸாம் பரீட்சைக்கு கவர்மெண்ட் பரீட்சைக்கு படிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் பரீட்சை எழுதுகிறவங்க எல்லாமே உங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் பரீட்சை எழுதுறவனாக இருக்கட்டும், இல்லை நீட் எழுதுறவனாக இருக்கட்டும், இப்போ எழுதுகிறவன் துளாராசிக்காரன் இப்போ எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வருவீங்க. ஆனால் முக்கியமாக என்ன, கான்ஃபிடென்ட்டு கரெக்டாக இருக்கும், ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. எப்பயுமே ராசியை குரு பார்க்கும்போது தெளிவு இருக்கும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவங்ககிட்ட பேசலாம், பேசக்கூடாது, இவங்களோட பழகக்கூடாது, இந்த பணத்தை எடுக்கக்கூடாது, இந்த பணத்தை வச்சிருக்கலாம், இந்த பணம் இதுக்காக தான் செலவு பண்ணணும். அந்த முடிவில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அந்த முடிவு தான் உங்களை மேலும் வளர்ச்சியை தூண்டி மேலும் வளர்ச்சிக்குண்டான பாதையை நகர்த்திக்கிட்டே இருக்கும், கொண்டு போயிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை. ஆக வளர்ச்சிக்குண்டான பயணத்தை தான் அதிகமாக நீங்கள் தேடுவீங்களே தவிர உங்களுக்கு அழிவோ இல்லை பணம் விரயமோ நஷ்டமோ கஷ்டமோ இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மி. அதனால் அப்படிலாம் வரும்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி வர்றதுக்குண்டான வாய்ப்பும் அங்கே இல்லை. அதனால்
துலா ராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.